சகல விதமான நன்மைகளையும் மனுஷன் அனுபவிக்கணும், மனுஷன் வாழணும், மனித வாழ்க்கை நல்லா இருக்கணும், மனிதனுடைய தேவைகள்லாம் பூர்த்தி அடைந்த நிலைமையில வாழணும், அவன் எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யம் நிறைந்தவனாக, எல்லா விதத்திலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுக்க முழுக்க அனுபவிக்கிறவனாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புறார். அதான் தேவனுடைய நேச்சர் பாருங்க. தேவன் தன்னுடைய மனிதர்களை படைச்சிட்டு, தன்னுடைய மக்களை படைச்சிட்டு, அந்த மனுஷங்கிறவன் இந்த பூமியில கஷ்டப்படணும், அவன் அப்படியே இருக்கணும், அப்படியே அவன் ஒவ்வொரு நாளும் தனக்குள்ளேயே விக்கித்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தேவன் மனிதனை படைக்கவே கிடையாது. தேவன் மனிதனை படைச்சதெல்லாம் முழுக்க முழுக்க அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்ல முறையில வாழணும், அவன் எல்லாவற்றையும் பெற்று இருக்கணும், அவனுக்குன்னு எதுவும் இல்லைங்கிற இடம் இருக்கவே கூடாதுங்கிறதுனால தேவன் சகலவற்றையும் மனிதனுடைய வாழ்வுக்காக கொடுத்ததுனால தான் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார்.